கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே நடந்த ரயில் விபத்தில் உயிரிழந்த மாணவர் நிமிலேஷின் உடல் வீட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதனை பார்த்த உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், விவரங்கள். சிவரஞ்சனி, நேற்று காலை 7:30 மணியளவில் செம்மங்குப்பம் அருகே தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 3 மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் நேற்று தினம் சாருமதி, செழியன் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 மாணவர்கள் உயிரிழந்த உடல் என்பது வீட்டில் கொண்டு வரப்பட்டு பின்னர் மாலை தகனம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று மற்றொரு மாணவரின் விஸ்வேஷ் என்ற மாணவனின் உடல் என்பது இன்று காலை சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் அவரது அண்ணன் நிமிலேஷ் என்பவரின் உடல் என்பது உடற்கூறாய்வு முற்று நிறைவு பெற்று உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவர்கள் சொந்த ஊரான தொண்டமனத்தம் கிராமத்திற்கு உடல்கள் வந்துவிட நிலையில் அங்கு உறவினர்கள் கதறி அழக்கூடிய சத்தம் என்பது கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலும் உறவினர்கள் உடன் படித்த பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என அனைவருமே ஒன்று திரண்டு தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர்களும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ரயில் விபத்தில் 3 மாணவர்கள் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த அடுத்தடுத்த பகுதிகளில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தொடர்ச்சியாக இன்று மாலை நிமிலேஷின் உடல் என்பது அடக்கம் செய்யப்படுகிறது. ஆனால் தொடர்ச்சியாக இங்கே இந்த கிராமமே சோகத்தில் மூழ்கி அழுகுரல் சத்தமாகத்தான் காட்சியளிக்கிறது நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் கேட் கீப்பர் காரணமாகத்தான் இந்த விபத்து என்பது நடைபெற்றதால் தற்போது கேட் கீப்பர் என்பது மாற்றப்பட்டிருக்கிறார். திருத்தணி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவரை தற்போது புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தனது பணியை தொடர்ந்து மேற்கொள்வார். தமிழ் உரையாடக்கூடிய அவர் இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்கள் எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு எதிர்பார்ப்பும் உள்ளது. தொடர்ச்சியாக இந்த ரயில் விபத்து குறித்து தற்போது கடலூர், திருப்பாதிரிப்புலியூர், முதல்நகர் என ரயில் நிலையங்களில் உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர்களிடம் தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.